வணக்கம். எக்ஸ் ஆனது ஒய்யின் இருமடங்குடன் எதிர்விகிதத்தில் தொடர்புடையது. மேலும் y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4, y = 8 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, xy வேல்யூ ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு ஒய்க்கு வந்து 6 இருக்கும்போது எக்ஸ் 4 இருக்கும், அப்புறம் ஒய்க்கு 8 இருக்கும்போது எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன ரிலேஷன் கொடுக்குறாங்கன்னா, எக்ஸ் ஆனது ஒய்யின் இருமடங்குடன் எதிர்விகிதத்தில் தொடர்புடையதான். அப்போது எக்ஸ் வந்து ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விகிதம் அப்படின்னா ப்ரொபோஷனல், இங்கிலீஷில் இன்வெர்ஸ்லி சொல்லியிருக்காங்களா. அப்போ இன்வெர்ஸ்லினா 1/by போடணும். இந்த 1/y அப்படின்னு போனால் தான் எதிர் விகிதம். அது வந்து எவ்வளோ கண்டிஷனில் இருக்குது, இருமடங்குடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முன்னாடி ஒரு 2. ஸோ இதுதான் அதனுடைய கண்டிஷன். சரிங்களா. இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ரொபோஷனில் போகிறதுக்காக ஈக்குவலாக மாற்றிக்கிறேன் நான். ஸோ ஈக்குவலாக மாற்றினா இங்கே ஒரு நம்ம வேரியபிள் நம்ம போடணும். சரிங்களா. அதனால் என்ன பண்ணுறேன், அதை கேன்னு வச்சுக்கிறேன். 2k/y. இதுதான் அவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு லைனோட கண்டிஷன். சரிங்களா. நெக்ஸ்ட் இதில் மேலும் y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4. சரிங்களா. இப்போ இதில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, y = 6னும் x = 4ம் பிரதியிட சொல்கிறாங்க. இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் பிரதியிடலாமா. அப்போது x = 4 நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். 2k, ஒய்க்கு வந்து 6 போடுங்க. இதுலேருந்து k வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அந்த 6 அங்கே போய்டும். 24 / 2 வந்துச்சுன்னா k வந்து எவ்வளோ வரும், நமக்கு 12ன்னு வரும். சரிங்களா. அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகே, இது செகண்ட் கண்டிஷன் முடிஞ்சு. அடுத்த கண்டிஷன் y = 8 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா இந்த ரிலேஷனு. இதில் y = 8னா அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அதை கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸு 2, கேவோட மதிப்பு தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த கேவோட மதிப்பு இங்கே போட்டுக்கலாம். / y வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 8. இதை சால்வ் பண்ணி எக்ஸோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. சரிங்களா. 4 2 4 3 2 2 அடிச்சிடலாம். அப்போது எக்ஸோட ஆன்சர் = 3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லைனாக ஒவ்வொன்றா போட்டுட்டு வரும். ஸோ உங்களுக்கு அப்டேட் ரெகுலராக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.